जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका सूर्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः गजाननं भूतगणादिसेवितं कपित्थजम्बो पलसारभक्षितम् उमासुतं सोह विनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजं महागणपति துணை கொண்டு இஷ்ட தேவதா குல தேவதா துணை கொண்டு மாதா பிதா துணை கொண்டு உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். வார ராசி பலன்கள் என்று சொல்லக்கூடிய வகையிலே நம்ம வார ராசி பலன் பார்த்துட்டு இருக்கோம். 25ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாழ்க்கையில் ஒவ்வொரு வாரமும் புதிய கதை கொண்டு வரும் என்று சொல்லலாம். சில வாரங்கள் நம்மளை சோதிக்கும், சில வாரம் நம்மளை உயர்த்தும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல் சில வாரங்கள் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 12 ராசிகளுக்கான சவால் சோதனை எல்லாம் கலந்த ஒரு ரோலர் கோஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வேலை, தொழில், குடும்பம், காதல், திருமணம், விவாகரத்து, சொத்து, வழக்கு எது இருந்தாலும் இந்த வார கிரகநிலை உங்களுக்கு மறுபிறவி போல புதிய வாய்ப்பை தரக்கூடியதாக சில விஷயம் அமையும். ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு விஷயம் குலதெய்வ வழிபாடு தவறினால் நல்ல நேரம் கூட சற்று தாமதமாகிவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் உங்களோட இந்த வாரம் உங்கள் விதியை வெளிச்சம் போடும் ராசி பலன்களை சொல்லுகிறேன். மனம் திறந்து கேளுங்கள். உங்கள் வாழ்க்கை மற்றும் ரகசியம் இதில் ஒளிந்திருக்கிறது என்று கூட சொல்லலாம். இன்றைய வார ராசி பலனில் நம்ம நிறைய நல்ல விஷயங்கள்லாம், ஒவ்வொரு ராசிக்குமே சில சிறப்புகள் என்னென்ன சிறப்புகள் இருக்குது, என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, என்ன நமக்கு ஒத்து வரும், எது நமக்கு ஒத்து வராது, என்ன செஞ்சால் நமக்கு நல்லது அப்படிங்கிற வரைக்கும் இந்த வார ராசி பலன்களில் மேஷ ராசி முதல் மீன ராசி வரையிலே நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்ல வரும், என்ன பரிகாரங்கள் சொல்கிறோம், நடுவில் என்ன விஷயங்கள் சுவாமிஜி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். வாங்க. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு எப்படி இருக்கும்? கும்பராசி பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா அடின்னா அடி, அந்த அளவுக்கு அடி வாங்கியாச்சு. இப்போ தான் சனி வக்கரகதி. கும்பராசி அந்த அளவுக்கு அடி வாங்கியாச்சு, பிரச்சனைகளை எல்லாம் சந்திச்சாச்சு. மறத்து போச்சு என்ன போங்க, மறத்து போச்சு சில விஷயங்கள்லாம். சதய நட்சத்திரம் கும்பராசி, அவிட்ட நட்சத்திரம் கும்பராசி, அதே போல் பார்த்திங்கன்னா புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி. மறத்து போச்சு அந்த அளவுக்கு பிரச்சனைகள். ஆனாலும் நாங்கள் விட மாட்டோங்க. என்ன எதாக இருந்தாலும் சரி ஒரு கை பார்த்துட்றோங்க. என்ன நேரம் சரியா இல்லையா, வாங்க அதையும் ஒரு கை பார்த்துட்றேன். எதுவாக தான் சாமிக்கிட்ட வேண்டும் போதே, சார் கொஞ்சம் ப்ளீஸ் சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சார், இப்போ தான் இந்த பிரச்சனையை முடிச்சிருக்கோம், ஒரு நாள் டைம் கொடுங்க சார், இந்த அப்புறமா நீங்கள் பிரச்சனை கொடுங்க, நாங்கள் சமாளிச்சுக்கிறோம். அந்த லெவலுக்கு இன்றைக்கி வந்துட்டாங்க கும்பராசிக்காரர்கள். ஆனால் இன்றைக்கி ஓரளவுக்கு சில விஷயங்களெல்லாம் மனசில் ஒரு தெளிவு பிறந்தெடுத்து, ஒரு அமைதி பிறந்தாச்சு, மனசில் ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, நல்ல விஷயங்கள்லாம் வந்தாச்சு மனசில். இனிமேல் என்னால் இருக்க முடியும், வாழ்க்கை என்ன நல்லது கெட்டதுன்னா என்ன, சில விஷயங்கள்லாம் இப்போ தெரிஞ்சு போச்சு. இதுக்கு முன்னாடி தெரியல. மனம் போன போக்கில் போயாச்சு, கால் போன போக்கில் போயாச்சு சில விஷயங்கள்லாம். இப்போ அப்படி இல்லை. இப்போ சில விஷயத்துக்கெலாம் பொறுப்பு வந்தாச்சு. ரைட், இனிமேல் இப்படித்தான் அப்படின்னு. வேலை உயர்வு, தொழிலில் வளர்ச்சி, குடும்பத்தில் மகிழ்ச்சி, திருமண பேச்சு சாதகமாகும், சொத்து பிரச்சனை தீர்வு, வழக்கில் வெற்றி, இத்தனையும் உங்களுக்கு இருக்குது. நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாமே இருக்குது. மாணவ மாணவிகள் படிப்பில் நல்லா படிப்பாங்க. விவாகரத்து பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். திருமணம், மறுமணம், நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். பாசிட்டிவான நல்ல நற்செய்திகள் உங்களை தேடி வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு, அதுவும் அவிட்ட நட்சத்திரம் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய சில பெரியோர்கள் வீட்டில் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டு சில பேருக்கு மரணம் சம்பவிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கவனமாக இருக்கணும். அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பாசிட்டிவான ஒரு விஷயம் எடுத்துனோன்னே அனைத்து துறையிலும் நல்ல பேர், நல்ல விஷயங்கள், பாசிட்டிவான விஷயங்கள்லாம் இருக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிக கவனத்தோடு வேலை செய்ய வேண்டும். நெகட்டிவான விஷயம், ஆரோக்கிய கவனம் தேவை. ரொம்ப சாப்பாடு சாப்பிட்றதில் கண்டதை சாப்பிடக்கூடாது. காலையில் என்ன சாப்பிடணும், மத்தியானம் என்ன சாப்பிடணும், இரவில் என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிட்டா நமக்கு நல்லது, அதெல்லாம் சாப்பிட்டுறது நல்லது. முக்கியமாக இந்த ராசிக்காரர்கள் ஜீரக தண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லது. சுட வச்சு ஜீரக தண்ணி குடிச்சிங்கன்னு சொன்னால் உங்கள் உடல்நிலைக்கு ரொம்ப நல்லது, மனசுக்கும் கொஞ்சம் இதமாக இருக்கும். அது மாதிரி சாப்பிடுங்க. அதே போல் அதிர்ஷ்ட எண்கள் 11. அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு எடுத்துனோன்னா பர்பிள் கலர், ரோஸ் கலர், பிங்க் கலர்லாம் கொஞ்சம் அதிர்ஷ்டமாக இருக்கும். அதிர்ஷ்ட தெய்வம் அப்படின்னு எடுத்துட்டோன்னா சொர்ண ஆகர்ஷண பைரவர், குபேரர், இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமானதாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு தவறினால் ஆரோக்கிய பாதிப்பு அதிகமாக இருக்கும். ஹாஸ்பிட்டாலிட்டி, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி, இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் வரும். ஸோ கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு.
கும்பராசி பொறுத்தளவுக்கு சில பேருக்கு மைண்டில் வந்து ஓடும், மைண்ட் வாய்ஸ் வந்து எப்படி ஓடுன்னு, வேலை கிடச்சி நம்ம வேலை செய்கிறோம், இந்த வேலை நமக்கு கிடச்சிருக்கும் பர்மனெண்ட்டாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி சில பேருக்கு ஓடும். சில பேருக்கு கடன் பிரச்சனையினால மைண்டு ஓடும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சம்பளம் வீட்டு வாடகை கொடுக்க முடியாத அளவுக்கு சில பேருக்கு பிரச்சனை, நெருக்கடிகள் அதிகமாக இருக்கும். சிறு குறு தொழில்கள் செய்கிறவங்களுக்கெல்லாம் நிறைய நெருக்கடிகள் அதிகமாக இருக்கும். பொறாமை காரணமாக வதந்தி பரவ வாய்ப்பு உண்டு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்கள் மீது பொறாமை காரணமாக வதந்தி பரவ வாய்ப்பு உண்டு. நீங்கள் ஒரு தப்பே செஞ்சுருக்க மாட்டீங்க, அதாவது உண்மை வாசப்படி தாண்டறதுக்குள்ளே பொய் ஊரை சுற்றி வந்துடும் அப்படின்னு சொல்லுவான். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது உண்மை வாசப்படி தாண்டறதுக்குள்ளே பொய் ஊரை சுற்றி வந்துடுமா. அது கும்பராசிக்கு அதிகமாகவே நடக்கும். வதந்திகளை கலைப்போடுறது, பிரச்சனைகளை கலைப்போடுறதுங்கிற மாதிரி இருக்கும். அனைத்து துறையிலும் ஓரளவுக்கு நல்லா ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சனிக்கிழமையில் சனி பகவான் வழிபாடு நிறையா பண்ணுங்க. ஆஞ்சநேயர் வழிபாடு நிறையா பண்ணுங்க. ஆஞ்சநேயருக்கும் சனி பகவானுக்கும் தொடர்பு உண்டு, ஆஞ்சநேயருக்கும் காலபைரவருக்கும் தொடர்பு உண்டு. அதனால தான் சனி பகவானை கும்பிடும்போது ஆஞ்சநேயரையும் சேர்த்து வழிபாடு பண்ணுவாங்க, பைரவரையும் சேர்த்து வழிபாடு பண்ணுவாங்க. இப்படியெல்லாம் வழிபாடு செய்தால் சனியோட வீக்ஷணியம் குறையும். ரெண்டாவது சனி பகவானுடைய பூரண ஆசிகள் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? சுபம். வாழ்க வளமுடன். இதுவரை நாம் பார்த்தது 12 ராசிகளுக்கான பொது பலன்கள் என்றால் மேஷ ராசியிலேருந்து மீனராசி வரைக்கும் இப்படியெல்லாம் இருக்கும், இந்தந்த மாதிரிலாம் இருக்கும், என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். இதிலேயே வந்து சில பேருக்கு 100% கரெக்டாக இருக்கும். நான் சொன்ன விஷயம் நிஜமாக நான் சொல்கிறேன், சாமி நீங்கள் சொன்னது கரெக்டாக இருக்குது சாமி அப்படின்னு சொல்லுவாங்க. 100%. சில பேர் 80% எனக்கு சரியாக இருந்தது சாமி நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாம். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பாதி பழிக்கும் பாதி சரியில்லாமல் இருக்குது. ஏன்னா நான் சொன்னது எல்லாமே பொது பலன்கள். இப்படியெல்லாம் இருக்கும், இதெல்லாம் செய்யுங்க, இதெல்லாம் உங்களுக்கு சரியாக வரும். பொதுவான ஜாதகத்தில் பொது ராசி பலன்கள். சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குது. சுய ஜாதகம்னா என்ன? ஜென்ம ஜாதகம், ஜென்ம ராசியில் ஜென்ம ஜாதகம்னு உண்டு, சுய ஜாதகம்னு உண்டு. பிறந்த தேதி, நேரம் இதெல்லாம் வச்சு கணிச்சிருப்பாங்க. என்ன லக்னம், இந்த லக்னத்தை வைத்தே 12, இப்போ நீங்கள் ஒரு லக்னத்தில் பிறந்திருக்கீங்கன்னா அந்த லக்னத்தை வச்சு 12 ராசிக்கு எப்படி இருக்குது, 12 ராசி பலன்கள்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கும், நீங்கள் உங்கள் கிரகங்கள்லாம் எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்குது அப்படிங்கிறது வரைக்கும் நம்ம தெளிவாக சொல்ல முடியும், மிக தெளிவாக சொல்ல முடியும். எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்ல முடியும். ஒரு வீடியோ கால் பண்ணி பேசுங்க, ஒரு நார்மல் கால் பண்ணி பேசுங்க. வெளிநாட்டில் இருக்கீங்களா, ஒரு கூகுள் மீட்டில் கூட நீங்கள் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி, உங்களுக்கான ஒரு அரை மணி நேரம், உங்கள் வாழ்க்கைக்கான ஒரு அரை மணி நேரத்தை ஒதுக்கி, நான் ராஜ்குமார் சிவாச்சாரியார்கிட்ட ஜாதகம் பார்க்க விரும்புகிறேன் சார், எனக்கு ஒரு அரை மணி நேரம் அவர்கிட்ட எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சிறிய கட்டணத்தோடு என்னை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கான கேள்வி பதிலை நீங்கள் கேட்டு அதற்கான விஷயங்கள் எல்லாம் எழுதி வச்சுன்னு அதுபடி நீங்கள் செஞ்சீங்கன்னு உங்கள் வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றங்களும் நிறைய நல்ல விஷயங்களும் கண்டிப்பாக நடக்கும். நாம் செய்யாததை நாள் செய்யும், நாள் செய்யாததை கோள் செய்யும். கோள்ன கிரகம். நீங்கள் ஒரு விஷயத்தை மறந்துடலாம், கிரகங்கள் ஒரு விஷயத்தை மறக்காது. சொல்கிறாங்க இல்லையா, வாழ்க்கைங்கிறது வட்டம், கீழே இருக்கிறவன் மேலே போவான், மேலே இருக்கிறவன் கீழே வருவான்னு சொல்லி. உண்மைதான், அதெல்லாம் பொய் கிடையாது. அது வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டம்னு சொல்கிறாங்க, நாங்கள் அதை எப்படி சொல்கிறோம், காலச்சக்கரம் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம்? காலச்சக்கரம். ஒரே மாதிரி சுற்றாதுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எப்போதுமே ஏற்றம் இறக்கம்ங்கிறது இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு தான் பரிகாரம் அப்படிங்கிறது சொல்கிறது. ஒரு விஷயத்துக்கு நம்ம இந்த பரிகாரத்தை செஞ்சால் நல்லது, பெருசாக வர்றது சிறுசாக போகும். அதுக்காக தான் சில இடங்களில் நம்ம தேடி போய், தெரியாத கோவிலுக்கு கூட எதுக்கு தேடி போய் நம்ம பரிகாரம் பண்ணுறோம். இதெல்லாம் செய்தால் நம்ம வாழ்க்கை நன்னா இருக்கும். அப்படிங்கிறதுனால டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, கால் பண்ணி உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால், இந்த வார ராசி பலன்கள் எதுவும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கிறேன். ஜாதகம் பார்க்கறது, எண் கணிதம் பார்க்கறது, கைரேகை பார்க்கறது, ராசி கற்கள் பார்க்கறது, வாஸ்து பார்க்கறது எல்லாமே உண்டு. நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கேட்டு நீங்கள் தெரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கிறேன். சுபம். வாழ்க வளமுடன்.